இந்த பொதுக்குழுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாநில தலைவர் உட்பட மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து தலைவர்களுக்கும், மாநிலத்திலிருந்து வந்து கலந்து கொண்டிருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். இந்த கூட்டம் எதுக்கென்று நம்ம எல்லாருக்கும் தலைவர் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இது வந்து பாராட்டு நன்றி கூட்டம். 100% வெற்றியை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் தலைமையில் பெற்றிருக்கோம். அதற்காக உழைத்த அனைவருக்கும் நன்றி கூற அவர் அழைத்திருக்கிறார். அவருக்கு நன்றி கூற நாமெல்லாம் இங்க கூடியிருக்கோன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு கை தட்டலாமே தலைவருக்கு. அதே மாதிரி தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் நடைப்பயணத்தாலும் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் தலைமையினாலும் இன்று வந்து மோடி அரசு வந்து சிறுபான்மை அரசாக பதவியேற்றிருக்கிறது. மோடி வந்து அடிக்கடி சொல்ற மாதிரி சிறுபான்மை அரசு, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வார்த்தைகள் அடிக்கடி முழங்கினே இருந்தாரு. அதுக்குனால அவர் கும்பிடுற ராமர் வந்து அவர் சிறுபான்மை அரசாவே மாத்திட்டாரு. இதற்காக காரணம் வந்து நான் எனக்கு 2 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க, 2 நிமிஷத்துல முடிச்சிருக்கேன். இதற்காக காரணம் வந்து என்னுடைய அறிவு கெட்டின வரை பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் சீட் வந்து அதிகமாக வின் பண்ணுவாங்க. ஆனா இப்போ தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் தலைமையில 35 சீட்டு கிட்ட ரிசர்வ் சீட்டு வின் பண்ணியிருக்கோம். தலித் வாக்காளர்கள் எல்லாம் நம்மள நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அதனுடைய செயல்பாடுகளை கே ராஜு, மல்லிகார்ஜுனா கார்கே, எஸ் சி துரை, மற்ற தலைவர், நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டு தலைவரும் ஒரு தலித் தலைவர், அகில இந்திய தலைவரும் ஒரு தலித் தலைவர். காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் தலித்துகளுக்கு பாதுகாப்பு மட்டும் இல்லாம அவங்களுக்கு அரசியலமைப்பும் செஞ்சிருக்கிறது ஒரு செய்தி வந்து இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா போயிட்டு இருக்கிறது தான் உண்மை. அதை மேலும் விரிவடைய செய்யணும்னா உதய்பூர் டிக்ளரேஷன்ல தலித் மக்களுக்கு வந்து 25% ஓபிசி மகளிர்களுக்கு இப்படி இடஒதுக்கீடு கட்சியிலையும் ஆட்சியிலையும் கொடுக்கணும்னு நம்ம உதய்பூர் டிக்ளரேஷன் கொடுத்திருந்தாங்க. அதை மாநில தலைவர் அவர்கள் மகளிர்களுக்கும் தலித் மக்களுக்கும் ஓபிசிகளுக்கும் 25% வந்து அவர் ஆர்கனைசேஷன்லயே வாய்ப்பு தரணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நம்மளோட மாநில தலைவர் பதவியேற்று இந்த 2 மாதங்கள்ல ஒரு குறிப்பா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில இருக்கிற அனைத்து தலைவர்கள், தொண்டர்கள், குறிப்பா தொண்டர்கள், தலைவர்கள் இல்லாம தொண்டர்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரே விஷயம், காமராஜர் ஆட்சி அமைப்புன்னு சொன்னாரு. மகிழ்ச்சியான விஷயமா, பேரதிர்ச்சியான விஷயமா இருந்தது. ஆனா ஒரு சிலர்கள் வந்து அதை தவிர்க்கிற மாதிரி அதை டைவர்ட் பண்ணிட்டாங்க. அது கூடாது, கூட்டணி வேற கட்சி வேற. இன்னைக்கு இருக்கிற சீமான் வந்து பாத்தீங்கன்னா தனித்தி ஆட்சி அமைக்கிறான், தன்னுடைய கட்சியை வளர்த்துட்டு இருக்கான். 100 ஆண்டுகள் மேல கண்ட கட்சி. அடிக்கடிக்கு நம்ம மாநில தலைவர் சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கும் போதே பாத்தீங்கன்னா 40% வாக்கு இன்னைக்கு எவ்வளவு பர்சன்ட் கம்மியா இருக்கு, அதை எப்படி உயர்த்தணும்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தில் இருக்குன்னு சொன்னாரு. இன்னைக்கு அவர் தலைமையிலேயே அந்த கட்சி வந்திருக்கு. அதை உயர்த்துறதுக்காக அவர் வகுக்கும் வகையில் அவர் தலைமையில கட்சி இது. அவருக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து அனைத்து தலைவர்களும் அவர் என்ன வடிவமைக்கிறாரோ, ஏன்னா அவர் ஒருத்தருக்கு ஒரு விஷன் இருக்கும். அது மாதிரி அவர் காமராஜர் ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்லும் போது அது இடையூறு செய்யாமல் அவர் போக்கில் விடுமாறு இந்த மேடையில் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை எஸ் சி துரை வைக்கிறது. ஏன்னா நம்மளுக்கெல்லாம் வந்து இன்னொருத்தருக்கும் வேலை செஞ்சு நம்ம எல்லாம் ஓஞ்சி போயிருக்கோம். இனி வருங்காலங்களில் காங்கிரஸ் வந்து ஒரு ஆட்சி பதவியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதை அனைத்து காங்கிரஸ் கட்சியின் விருப்பமாக இருக்கிறது. அதை நம் மாநில தலைவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை உண்மையிலும் இன்னைக்கு 10க்கு 10 பாராளுமன்ற தொகுதி, பாண்டிச்சேரி உட்பட அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதற்கு அந்த தேர்தலை தலைமையேற்றி நடத்திய நமது மாநில தலைவர் செல்வப்பிறந்த அவர்களை தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ் சி துறையின் சார்பாக மனதார பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பீம், ஜெய் காங்கிரஸ். ஒரே ஒரு குறிப்பு, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த விஷயம் பதிவு பண்ணனா, இன்னைக்கு தலித் வாக்காளர்கள் வந்து அகில இந்திய அளவுல இன்னைக்கு காங்கிரஸ் ஆதரிக்கிற மனப்பக்கம் வந்திருக்குது. அரசியலமைப்பை பாதுகாப்போம் என்ற முழக்கம் தான் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்குது. அதனால ஜெய் பீம், ஜெய் காங்கிரஸ் என்றதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க. நாங்கெல்லாம் தலித் மக்களை உள்ள வரதுக்காக தான் இந்த சோகத்தை எடுத்துட்டு வரோம். ஏன்னா அம்பேத்கர் முதல் இன்னைக்கு இருக்கிற அண்ணன் செல்வப்பிறந்தகை வரை இன்னைக்கு வந்து அதிகாரத்தை கொடுத்தது காங்கிரஸ் கட்சி. அதை நம்ம வெளியே சொல்ல தவறி இருக்கோம். இன்னைக்கு அண்ணன் செல்வப்பிறந்தகை தலைமையில் அதை செய்யறதுக்கு சொல்றதுக்கு இடம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களுக்கும் இந்த மற்ற தலைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பீம், ஜெய் காங்கிரஸ்.